செய்திகள். சுமார் பல மாதங்களுக்கு பிறகு எலும்புக்கூடு அரசன் அழிந்ததால் இந்த உலகம் பழைய நிலைமைக்கு திரும்பியுள்ளது. சுமார் பல மாதங்கள் கழித்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுவதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு செல்கிறார்கள். ஏது மகிழ்ச்சியாவா? அம்மா லேட் ஆயிட்டுமா, சீக்கிரம் இட்லியை சுட்டு கொண்டாங்க. யாய் இட்லி ரெடி ஆயிட்டுடி, சீக்கிரம் கேட்ச் பிடிங்க. அடேங்கப்பா, செம கேட்சடி வள்ளி. நாங்கெல்லாம் யாரு? யாய் அடுத்த ஆளு ரெடி ஆயிக்க. இப்போ ஓன் டர்ன். இந்த சிறுத்தை குட்டி எப்படி கேட்ச் பிடிக்கிற பாருங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஆமா, இவ பெரிய மகேந்திர சிங் தோனி தாவி தாவி கேட்ச் பிடிக்கிறாளா. அப்படியே வள்ளி நான் வாயிலேயே கேட்ச் பிடிப்பாபடி. யாய் தக்காளி சட்னி அனுப்பி வச்சிருக்கேன், தொட்டு சாப்பிடுங்க. சரிம்மா. மருமவளே, இந்த அத்தைக்கு சத்த ஒரு கிளாஸ்ல காப்பி கொண்டாமா. எத்தே லேட் ஆயிட்டு, மூஞ்சில இருக்கிற காப்பிய புளிஞ்சு கிளாஸ்ல ஊத்தி குடிச்சுக்கங்க. அட பேதில போவா. யாய் நீ சாப்பிட்டது போதும், பள்ளிக்கூடத்துக்கு ஓடியா. எத்தே அவ பைய எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாரமட்டி. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி. ஏ அம்மா, உங்க அக்காகாரி கூட அவளே பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிப்பா. ஆனா உன்ன பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கறதுக்குள்ள எனக்கு ஒரு வழி ஆயிருது போ. எத்தே பைய எடுக்க போனியலா இல்ல பம்பாய்க்கே போயிட்டியலா? எங்க இருக்கீங்க? வந்துட்டமடி, கத்தாத. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50%. என் பேத்திக்கு என் மேல எம்புட்டு பாசம். வாய்க்குள்ள இட்லி வச்சிருந்தாலே டாட்டா டாட்டா டாட்டான்னு விடாம சொல்லிட்டு போறா. யாய் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறப்போ என்னடி ஊன்னு ஆர்ன் அடிச்சிட்டு இருக்கறா? பேசாம வா. பசு பீஸு, புக்கு பீஸு, சாக்ஸு பீஸுன்னு கண்ட பீஸ வாங்குறானுவ. ஆனா ஊடு காட்டுக்குள்ள இருக்குன்னு பச கொண்டு வர மாட்டேங்கிறானுவ. இந்த காட்டுக்குள்ள ஊட்ட வாங்கினது பெரிய தப்பா போச்சு போ. போலாம், ரைட். ஐயா தம்பி போகாதீங்க, வெயிட்டிஸ். எம்மாடி என்னாச்சு? அட கடவுளே, இன்னாருன்னு பார்த்து டயர் வேற பஞ்சர் ஆயிட்டே. நான் இவளை பள்ளிக்கூடத்துக்கு என்னடி அனுப்புறது? ஏதோ வண்டி வந்தா கூட கை காட்டி மறிச்சு ஏறலாம். காரு நிப்பாட்டுங்க. ஏ அம்மா, ஒருத்தனும் நிக்காம விசுக்கு விசுக்கு விசுக்குன்னு போறானுவலே. சத்த வண்டிய நிப்பாட்டுங்க. எம்மாடி இந்த வண்டியா? அம்மா என்ன பள்ளிக்கூடத்துக்காமா போறிய? ஆமா ஆமா. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என் மாட்டு வண்டியில டிக்கெட் இலவசம். என்னது, இது ஒரு வண்டின்னு இதுக்கு டிக்கெட்டா? அட என்னமா யோசிக்கிறிய? சீக்கிரம் வண்டியில யாருங்க, புள்ள படிப்பு கெட்டுற போகுது. அதுவும் சரிதான் தம்பி. யாய் சீக்கிரம் வா, வண்டியில யாரி போயிருவோம். இந்த வண்டியிலயா? வரமாட்டேன்.
யாய் யாய், இந்த வண்டியை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. சீக்கிரம் இதுலயே யாரி போயிருவோம். ஐயா மாட்டு டிரைவர், மலர்னு வண்டியை எடுங்க. ஏம்மா மின்னல் வேகத்துல போக போறோமா, எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கங்க. யாய் யாய், மாட்டு வண்டி செம்ம வேகத்துல போக போகுதாண்டி, கெட்டியா பிடிச்சுக்க. இது வேகமா போக போதா? மாட்டு வண்டி போற வேகத்துல முன்ன போன ஸ்கூல் பஸ்ஸையே சைடு போட்டு போக போறோம். ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒன்னே பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்துச்சான், பூன்னு பூத்துச்சான். ஏமா ஏமா, என்னம்மா தண்ணி குடம் எடுக்கிறவையெல்லாம் நம்மள சைடு போட்டுட்டு போறாவ? ஐயா மாட்டு டிரைவர், கொஞ்சம் வேகமா தான் போங்கலாம். வேகமா தானே, இப்போ புயல் வேகத்துல போக போறோம் பாருங்கம்மா. மெல்ல நடமே நீ என்னாகும். ஐயா கட்டெரும்புல இருந்து கம்பு ஊன்ற தாத்தா வரைக்கும் எல்லாரும் சைடு போட்டு போறாவ. ஐயா இப்படி மெதுவா ஓட்டுறிய? எங்களால இதுக்கு மேல பொறுக்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமா தான் ஓட்டுங்களா. வேகமா தானம்மா, நான் ஓட்டிட்டா போச்சு. இந்த வேகத்துல போனா என்னோட 50 வயசுல தான் நான் ஸ்கூலுக்கே போய் சேருவேன்னு நினைக்கிறேன். ஏ கடவுளே, தெரியாதனமா இந்த டப்பா வண்டியில வேற யாரிட்டோமே. இது என்னைக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்க்க போகுதோ? ஏமா எதை பத்தியும் யோசிக்காம செத்த நேரம் வண்டியில படுத்து தூங்குங்க. பள்ளிக்கூடம் கண்ணை திறந்ததும் வந்துடும். பாத்தீங்களாமா, பள்ளிக்கூடத்துக்கு எப்படி வந்து சேத்தம் பாத்தீங்களா? பாத்தீங்களாமா, இப்பதான் ஸ்கூல் பெல்லே அடிக்குது. ஏய் எதுக்குடி எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகாம பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே ஓடி வராவ? பள்ளிக்கூடம் முடிஞ்சதுன்னா வெளியே வராம கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து கத்திரிக்காய் குழம்பா வைப்பாவ. டீச்சர் என்ன சொல்றீங்க? உங்களை காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொன்னா சாயந்தரம் 4:30 மணிக்கா வந்திருக்கிறியா? அம்மாடி 4 மணி ஆயிடுச்சா? ஐயா 4 மணி ஆயிருச்சா? ஸ்கூல் டிஸ்பஸ். ஜெய் கிந்து. டாடா மிஸ், நாளைக்கு ஸ்கூலுக்கு நேரமா வந்துடுறேன். பாய். யாய் எங்க ஓடுறா? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் தான் வச்சிருக்கேன். அதனால ஒழுங்கா ஸ்கூலுக்குள்ள போ. ஓ மை காட், ஸ்பெஷல் கிளாஸா? சொக்கி அம்மா, உங்க புள்ளைய கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்ல. அதனால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரேடியோவை அப்படியே போட்டுட்டு நடந்து வீட்டுக்கு போங்க. யாய் சொக்கே, அங்கங்க ஓட பாக்குறா. ஒழுங்கா கிளாஸுக்கு போ. சுக்கி அம்மா, உங்க பிள்ளைய படிக்க அனுப்பியிருக்கிறீங்களா இல்ல படுத்து தூங்க அனுப்பியிருக்கிறீங்களா? வெள்ளையர்களை இந்தியால இருந்து யாரு வெளிய அனுப்புனான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது மிஸ். ஆனா அனபெல்லாவை நாங்க தான் விரட்டுவோன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, பிசிக்ஸ் எக்ஸாம் பிசிக்ஸ்னு சொல்லாம பிசிக்ஸ்னு சொல்றா, பாட்னியா பட்டானின்னு சொல்றா. என்ன ஒரு பேர் கூட ஒரு சில தெரியாம தெரியுமா? உங்க புள்ள பாத்தன கலவான் பார்த்தா இங்க வந்து பள்ளிக்கூடத்துல எல்லா பெஞ்சையும் உட்கார்ந்து தேய்ச்சு கழுவால. ஒரு படிப்பு அவளுக்கு ஏற மாட்டேங்குது. நான் என்னதான் செய்யறது? நீங்க சொல்லுங்க சுக்கியமா. உங்க பிள்ளை அடுத்துக்கு 10 ஏறு மாட்டு கூட வாங்கி வெச்சுக்கலாம். பேசாம டீச்சர் வேலைய விட்டுட்டு 4 மாடுகளுக்கு கூட உட்கார்ந்து பாடம் நடத்திடலாம் மாட்டேங்குது. உங்க பிள்ளைக்கு நான் பாடம் நடத்துறேன், நான் மெண்டலா ஆக நடக்குது. பிள்ளைகளா, இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல ஒரு வருஷமா ஸ்கூலுக்கே எட்டி பார்க்காத கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க. எல்லாரும் ஸ்கூல் பேக்ல புக் அள்ளிட்டு வருவாங்க. ஆனா இந்த கலெக்டர் அம்மா மட்டும் போத்தீஸ் கட்டப்பையில துணி அள்ளிட்டு வந்திருக்கா. சாரி மிஸ், எங்க பாட்டை தப்பா எடுத்து கொடுத்துட்டாவ. யாய் சொக்கே, கறி கடையில ஆடு சிக்கன மாதிரி சிக்கி இருக்கிறா. ஏதாச்சும் டபக்கு டபக்குன்னு குறும்பு பண்ணா தலைய திருப்பி அப்படியே கையில கொடுத்துருவான் பாத்துக்க. யாய் பூமாரி. எஸ் மேம். எதுக்கும் உதவாத இந்த உதவாக்கரைய கூட்டிட்டு போய் பயாலஜி லேப்ல இருக்கிற ஸ்பெசிமனை எடுத்துட்டு வா. ஓகே மேம். யா சொக்கே, வாப்பா போலாம்.
அங்க லேப்ல உட்கார்ந்து ஆட்டம் போடக்கூடாது, எடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். ஓகே மேம். யாச்சுக்கி நம்ம கிளாஸ் டீச்சர் உன்னை ஏசிட்டாவன்னு ஃபீல் பண்ணாதப்பா. என்னது பீலிங்கா? என்ன 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 பீலிங்கு? அடியே பூமாரி, அரசியல்ல இதெல்லாம் சகஜம், கண்டுக்க கூடாது. அப்ப வாப்பா, பயாலஜி லேப்ல போய் ஸ்பெசிமெனை எடுத்துட்டு வருவோம். ஏய் பூமாரி, என்னடி இது? லேபுக்குள்ள ஒரே இருட்டா இருக்கு. கவலைப்படாதப்பா, என்கிட்ட டார்ச் லைட் இருக்கு. ஏய் ஏய் ஏய், இப்போ எதுக்கு நீ பயமுறுத்துற மாதிரி வாய்ஸ் மாடுலேஷனை சேஞ்ச் பண்றா? சோ பீ கூல். சாரிப்பா, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். உளுவுளாய். அது சரி, நம்ம கிளாஸ் டீச்சர் என்னத்த தூக்கிட்டு வர சொன்னாவ? அதுவாப்பா, அது தோ உன் பின்னாடி இருக்குல்ல, அதான். எனக்கு பின்னாடியா? பயப்படாதப்பா, இது எலும்பு கூடு அரசு இல்ல, பயாலஜி லேப்ல இருக்கிற எலும்பு கூடு. பயாலஜி லேப் எலும்பு கூடா? ஆமாப்பா, சீக்கிரம் வந்து ஒரு கைய புடி. அப்ப இத எலும்பு கூட தூக்கதான் என்ன அனுப்புறாங்களா? பிள்ளைகளா, இதுதான் ஹியூமன் ஸ்கெலிட்டன் சிஸ்டம். The human skeleton system is a body support structure providing form, enabling movement, protecting the vital organs, and acting as a reservoir for minerals and site for blood cell production. ஆஹா, கிளாஸ் டீச்சர் ஆரம்பிச்சிட்டாவையா, ஆரம்பிச்சிட்டாவ. The skeleton system is composed of bones and associated connective tissues. Bones provide structural support and protection. Cartilage is strong, flexible, smooth connective organ. The skeletal system provides several critical roles, provides a support rigid framework that supports the weight of the body. It stores essential minerals, primary calcium and phosphorus, releasing them into the bloodstream as needed. Hemoglobin, bone marrow inside the certain bones produces the blood cells, white cells and the platelets. A joint is a way to one more beans meat, allowing the different degrees of the movement. Oh.